மதுரை KMR இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவரை முதல்வராக செயல்பட்டு பள்ளி முதல்வர் ஆசிரியர் மாணவர்களை வியப்பில் ஆழ்த்தினார். இப்பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர் கேசவமூர்த்தி. இப்பள்ளியில் ஆசிரியர்களால் வாக்குப்பதிவு மூலம் தேர்வான மாணவரான இவருக்கு ஒருநாள் பள்ளி முதல்வர் பதவி வழங்கி அவரது செயல்பாடுகளை பிற ஆசிரியர்கள் கண்காணித்தனர். காலையில் பள்ளி காலை வணக்க கூட்டம், முதல்வர் அறையில் சுற்றறிக்கை தயாரித்தல், வகுப்பறைகளை சுற்றி பார்த்தல் போன்று காலை முதல் மாலை வரை அன்றாட பள்ளியின் நிகழ்வுகளை ஒருநாள் பள்ளி முதல்வர் என்ற பதவியின் மூலம் கண்காணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் டாக்டர் சந்திரசேகரன், தாளாளர் கிருஷ்ணவேணி, துணை முதல்வர் சப்ரான் பானு மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். எங்க ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற அத்தனை குழந்தைங்களையும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் 2 பேரை நீங்கள் பெஸ்ட் 2 people செலக்ட் பண்ணுங்கள். அந்த செலெக்ஷனுக்கு ஒரு க்ரைட்டீரியாவும் கொடுத்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னென்னா தே ஷுட் பி பெஸ்ட் இன் த டிசிப்ளினில் எந்த குறைபாடும் வந்திருக்கக்கூடாது. ஒரு விஷயம். 2வது விஷயம், அவங்க அகடமிக் டாப்பர்ஸாக இருக்கணும். அதாவது முதல் 10 மாணவர்களுக்குள்ளே இருக்கணும். 3வது விஷயம் இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இத்தனை பேரையும் சப்போர்ட் பண்ணோம். அதனால் இவ்வளவும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்காக வெளியே அவங்க எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு வெற்றியான விஷயங்களை வெளியே போய் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கும் இதற்கெல்லாம் தனித்தனியாக மார்க் போட்டு அந்த மார்க் பேசிஸில் டாப் 3 people செலக்ட் பண்ணோம். அப்புறம் அந்த டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸையும் எங்கள் டீச்சர்ஸுக்கெல்லாம் ஒரு எலெக்ஷன் மாதிரியே வச்சோம். இந்த டாப் 3 peopleையும் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சு அவங்களையும் ஓட்டு போட வச்சோம். அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இந்த மாணவரை செலக்ட் பண்ணாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா டீச்சருமே இந்த கேஷவ் பாரதி அப்படிங்கிற 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவருக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன் voted against him. தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கவங்க மாணவரை பார்க்க சொன்னாங்க. என்னோட பெரியவங்க அங்கே எழுதிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். IIT கிளாஸஸில் ஒவ்வொரு வாரத்தோட சண்டேலையும் கிளாஸஸ் இருக்குது. அது அவங்கள நெருக்கக்கூடியதாக இருக்கலாம், பட் அது இல்லை, அது சரிதான். ஒவ்வொரு சண்டே மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேவும் IIT கிளாஸஸ் வைக்கணும்னு நினப்பேன். அதை விட ஐஐடி கிளாஸஸை தினமும் மாலையில் வைக்கிறதா கொண்டு வருவேன் சட்டம். per week twice, for every class twice 2 games period should be there. This is what the rule I would bring if I want to bring it. உன்னை மேற்கொள், அதற்காக உன் மனதை நீ புரிந்து கொள். உன் மனதை நீ புரிந்து கொண்டால் மட்டுமே உன்னால் சாதிக்க முடியும்.